ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெரிய கேப் ஆகிடுச்சு. நம்ம 25th அப்புறம் அவைலபிள் இருப்பேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். June 25. அதுக்கு முன்னாடி டெலிகிராம்லாம் பேனான விஷயம் எல்லாம் தெரியும் உங்களுக்கு, அந்த நீட் விஷயத்துக்காக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை லாஸ்ட்டு கடந்தனால. ஸோ நம்ம திரும்ப வந்து நம்ம நாளையிலேருந்து, அதாவது 29th நம்ம திரும்ப ஆக்டிவேட் ஆகலாம். நீங்கள் ஒரே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. சின்ன சின்ன லைவ் அப்டேட்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டுவேன். நம்மளுடைய ப்ரைம் குரூப் அப்படி மட்டும் அது மட்டும் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாகவும் சின்ன ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் அது மேனேஜ் ஆகி போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கவங்க நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி, ஓகே சார். இப்போது நிஃப்டி 50 நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி சார் இருக்கும்? நீங்கள் லாஸ்ட்டு ப்ரைம் குரூப்பில் என்ன ஷேர் பண்ணியிருந்தோம் 25th. இது வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு மூவ் பாருங்கள் காலையில் அப்படின்னு. கேப் அப் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிடுச்சு, சின்னதாக கரெக்ஷன், அகைன் பிரேக் அவுட். ஸோ அகைன் பிரேக் அவுட். ஸோ இந்த இடத்துல நல்ல மூமெண்டம் கிட்டத்தட்ட 24,160லேருந்து நம்ம 24,180 நம்ம மூமெண்டம் வந்து கேட்ச் பண்ணிக்கங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி இந்த வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துருந்ததால. ஸோ 24,180 அதுக்கப்புறம் இன்னும் அங்கே 100 புள்ளிகள் வந்து அதிகமாகவும் மேலே மூவ் ஆச்சு. ரைட்டு, இப்போது நெக்ஸ்ட்டு என்ன சார் பிளான் பண்ணலாம் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வார் இஷ்யூ ஒரு பக்கம் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறமா சமாதான பேச்சுவார்த்தை இதெல்லாம் நியூஸ்லாம் ஒரு பக்கம் போட்டோம். சடனாக இங்கே குட் நியூஸ் வருதா பேட் நியூஸ் வருதா அப்படின்ற பொறுத்து அந்த டைம் அன்றைக்கி மார்க்கெட் வாலட்டிலிட்டி வந்து டிசைட் பண்ணுறதுல நாம் எந்த பக்கம் நிற்கணும் அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும். இப்போது இதில் வந்து ரெண்டு பக்கமும் டைரெக்ஷன் வந்து ப்ரைஸ் மூவ் ஆகும். ரைட்டுங்களா? ஒரு பேட் நியூஸ் வந்துச்சுன்னா அகைன் கொஞ்சம் கீழே வரும், இங்கே குட் நியூஸ் வந்துச்சுன்னா அகைன் மேலே போகும். ஸோ இந்த இடத்துல நாம் எங்கே நிற்கணும் அப்படின்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பிரகாரம் இந்த 200 EMA லைனுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துச்சு இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து சப்போர்ட்டாக எடுக்குது மார்க்கெட்டு. இங்கே சப்போர்ட்டாக இருக்குது. இது வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த 200 EMA லைனுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுது. ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன இடங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டான இடங்கள். இந்த ஆக்சுவலாக நான் பிலீவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த 200 EMA லைனுக்கு மேலே வந்து ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ரைட்டுங்களா? அப்போது மார்க்கெட் எங்கே கீழே வந்தாலும் திரும்ப வந்து ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் இல்லை, நம்ம வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணணும். அதாவது ஒரு சி சைடுக்கான ஒரு பிளான் பண்ணணும். அப்போது இதில் எப்படி சார் நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 10 minutes டைம் ஷூட் பண்ணி உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போது மார்க்கெட்டு இந்த 10 minutesல இருக்கிற 200 EMA லைன் வச்சுக்கலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் கொடுத்து மேலே மூவ்மெண்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிச்சு அப்படின்னா, நம்ம இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்ம் வச்சோம்னா அகைன் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் எடுக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். அதாவது இந்த 24,200 இன்னொரு டைம் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் மேலே போய்ட்டு 24,500 அந்த லெவலிலும் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதுக்காக நான் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, மார்க்கெட் ஒரு வேளை இந்த 200 EMA லைனுக்கு கீழே க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா இங்கே வந்து என்ன சார் பிளான்னா, என்னோடய பிளான் வந்து டவுன் சைடு எதுவும் கிடையாது. மார்க்கெட்டு இங்கேருந்து கீழே வந்துச்சுன்னா கூட என்னோடய பிளான் இல்லை. அப்போ என்ன பண்ணுவேன், வெயிட் பண்ணி அகைன் இந்த 200 லைனுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்க தவிர டவுன் சைடுக்கான பிளான் கிடையாது. அப்போ 50-50 ரூல்ஸ் பிரகாரம் நமக்கு மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்றத இப்போ பிரிச்சுக்கலாம். மேலே போகிறது 50%, கீழே போகிறது 50%. நம்ம வந்து டைரெக்ஷன் வந்து 50% நம்ம ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ டவுன் சைடு மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது, இதில் நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னா கிடையாது, தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்து டவுன் சைடுக்கான பிளான் இல்லையே. பிளான் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டவுன் சைடுக்கான பிளானை கேட்ச் பண்ணலாம். அப்பர் சைடு அப்படின்றப்ப நம்ம 200 EMAக்கு மேலே இருந்து ஒரு வேள் ப்ரைஸ் மேலே வச்சு இந்த மூமெண்டம் அப்பர் சைடுக்கான பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ நிஃப்டி 50ல் என்னுடைய பிளான் என்ன, இந்த திரும்பவும் வந்து இந்த 24,200 அந்த மாதிரி லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 லெவல் டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ப்ரைஸு மூவ் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன். சரி, இந்த 24,000 பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா என்னுடைய பிளான் வந்து டவுன் சைடு கிடையாது. மார்க்கெட் வெயிட் பண்ணுவேன், திரும்ப ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சுன்னா இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணுவேன் நான். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நிறைய தகவல்கள் இது மாதிரி வந்துட்டுருக்கும். உங்களுக்கு எஜுகேஷன் தகவல் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் தெரியுது. ரைட்டுங்களா? ஸோ நம்ம இங்கேருந்து மூமெண்டம் எடுத்து பார்த்தோன்னா கூட ஸோ மார்க்கெட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் மூமெண்ட் ஆகிருக்கு. இந்த மூமெண்ட்டை கொஞ்சம் கரெக்ஷனுக்காக மேபி ப்ரைஸ் வரலாம். இந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல வரல, ப்ரைஸு வரலாம். இப்போ இங்கேருந்து ப்ரைஸ் மூவ் ஆச்சு இல்லைங்களா? ஸோ இது மூமெண்ட் ஆஃப் கரெக்ஷன் இது மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து இந்த 50% வரலும் வரலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ என்ன மாறும். ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். இந்த 57,850 900 இந்த ரேஞ்செலாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். திரும்ப வந்து ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் நம்ம பார்க்கலாம்.
ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் சின்னதாக கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த 200 EMA லைன் இருக்குல்ல, ஸோ இந்த 200 லைன் கிட்ட ஓப்பன் ஆகுதுன்னா எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு பார்த்து திரும்ப வந்து அப்பர் சைடுக்கான பிளானை நம்ம இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்றது முக்கியம். 29th ஓகே, மார்க்கெட் இங்கேயே ஓப்பன் ஆகுது சார், இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி இங்கேயே ஓப்பன் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இங்கே இது ப்ரைஸு திரும்ப டபிள்யூ பேட்டர் மாதிரி திரும்புதா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு வியூவை நம்ம இந்த இடத்துல பண்ணலாம். ஆனால் அந்த பேட்டர்ன் க்ரியேட் ஆகணும். இப்போது ஃபால் ஆகிட்டு கண்டினியூ பேக் டு பேக் ரெட் கலர் கேனில் வந்துட்டு இருக்குதுன்னு வச்சுங்க, ரெட் கலர் கேனில் இங்கே ரெட் கலர் கேனில் ரெட் கலர் வெயிட் பண்ணுங்கள். இந்த 3 கேனில் வந்து நம்ம அமைதியாக வெயிட் பண்ணணும். சொல்ல அந்த பக்கம் ட்ரேடிங் அவசரப்பட்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து ஹையர் ஃபார்மேஷன் ஆகுதா, ரிவர்ஸ் என்ன போகுது அப்படின்ட்டு நம்ம பொறுமையாக அது காத்திருந்து அதில் ட்ரேட் எடுக்கணும் வேண்டி இருக்கும். மொத்தத்தில் என்னுடைய பிளான் என்னென்னா திரும்ப வந்து இந்த 58,400 58,600 58,800 இந்த ரேஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வரும் நாட்களில். ரைட்டுங்களா? மேபி உங்களுக்கு மண்டே கூட அந்த மோமெண்டம் எதிர்பார்க்கலாம். ஆனால் ப்ரைஸ்க்கு கரெக்ஷன் வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் எங்கே சப்போர்ட் எடுக்குது, இங்கே சப்போர்ட் எடுக்குதா இல்லையா, இல்லை இன்றைக்கி 29 போதா இல்லை 30 போதா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். சப்போஸ் நாளைக்கு ரேஞ்ச் கீழே வந்து இங்கேயே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குதுன்னா இந்த இடத்துல அமைதியாக வெயிட் பண்ணணும். இதில் எந்த ட்ரேட் எடுக்கணும், அதாவது நான் மண்டே ட்ரேட் இல்லை அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். டவுன் சைடு போயிட்டு இருந்துச்சுன்னா ஏன்னா வெயிட் பண்ணி மேபி டியூஸ்டே வந்து ஒரு புல் பேக்கர் மேலே மூவ் ஆகலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சென்செக்ஸ்லேயும் அந்த 200 EMA ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது தான். ஸோ இந்த இதில் வந்து ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து அப்பர் சைடுக்கான ஒரு மூமெண்ட்டும் பார்க்கலாம். 77,400 77,600 இந்த 2 லெவலில் ரீச் ஆகிறத பார்க்கலாம். ஓகே, டவுன் சைடு அப்படின்றப்போ எனக்கு பிளான் எதுவும் கிடையாது. சப்போஸ் இந்த 200 EMA லைன் கீழே தாண்டி க்ளோஸ் கொடுத்துச்சு டவுன் சைடு எடுக்கலாம்னா என்னோடய பிளானில் இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து பையர்ஸோட ஏரியா இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இங்கே வந்து மேபி இங்கே சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை இங்கே சப்போர்ட் எடுக்கலாம், எங்கே சப்போர்ட் இருக்குன்னு தெரியாது. ஆனால் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் 200 EMA லைன் கிராஸ் தாண்டி மேலே மூவ் ஆச்சுன்னா திரும்ப நம்ம அப்பர் சைடுக்கான பிளான் தான் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியிருக்கும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் திரும்பவும் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்க. நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இது, நம்மளுடைய ப்ரைம் இது. ஸோ ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு எது விருப்பப்படுதோ அது ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3,000 rupees அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ண மக்களும். அதுவும் இப்போ ஆஃபரில் ஓடிட்டு இருக்குன்னா 2026 வரலும் நீங்கள் முழுசாக பயன்படுத்திக்கலாம். 2026 ஃபஸ்ட்டு மந்த்லி 3,000 இருந்தது. இப்போ ஆஃபர் என்ன அப்படின்னா இந்த கடன் மிச்சம் இருக்கிற இந்த 6 மாதத்துக்கும் சேர்த்து 3,000 நீங்கள் வந்து ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான். அதுவும் நீங்கள் இன்றைக்கி டிப்ஸ் கால்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற பர்பஸ்லாம் கிடையவே கிடையாது. மார்க்கெட்டோடைய வியூஸ் டைரெக்ஷன் வந்து ஒரு அப்பர் சைடு அப்படின்னா அப்பர் சைடு மார்க்கெட் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருப்போம். மார்க்கெட் எப்படி அப்பர் சைடு போகும், எவ்வளோ தூரம் போகும் அப்படின்ற விஷயத்தெலாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு க்ளூவாக வந்து கொடுத்துருப்பேன். அது உங்களுக்கு எஜுகேஷனும் நீங்கள் அதை அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.